திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது மக்கள் திலகத்தின் மதுரை வீரன் படத்தை பற்றி பார்ப்போம். எம்ஜிஆருக்கு வசூல் ராஜா பட்டம், அதிக ரசிக மன்றங்கள், மார்க்கெட்டை உயர்த்தியது மதுரை வீரன் படம்தான். எம்ஜிஆருக்கு முன்னதாக படங்கள் ஓடியிருக்கின்றன. ஆனால் மதுரை வீரன் படம்தான் வசூலை வாரி தந்தது. பட்டி தொட்டி எங்கும் படம் நல்ல வசூலை தந்தது. எம்ஜிஆருக்கு ரசிக மன்றங்கள் இந்த படம் வந்த பிறகு அதிக ரசிக மன்றங்கள் ஆங்காங்கே தொடங்கிவிட்டன. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் பலராலும் வணங்கப்பட்டு வரும் தெய்வம்தான் மதுரை வீரன். மிக பெரும் தயாரிப்பாளரான லோனா செட்டியார் எம்ஜிஆரின் கால்ஷீட்டை வாங்கி மதுரை வீரன் படத்தை பிரம்மாண்டமாக உருவாக்கினார். எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஹிட்டு. எம்ஜிஆரின் வேகத்தையும் சுறுசுறுப்பையும் முக வசீகரத்தையும் முக்கியமாக அவரின் தமிழ் வசன உச்சரிப்பையும் கண்டு உணர்ந்த டி.ஆர். ராமண்ணா குலேபகலை படத்தை எடுத்தார். இந்த படத்தின் பாடல்களை கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையா தாஸ் எழுத படத்தின் திரைக்கதை வசனத்தை கண்ணதாசன் எழுதினார். வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் விசில் பறந்தன. கைத்தட்டல் அரங்கையே அதிர வைத்தார்கள். இந்த படம் 1956 வெளிவந்தது. எம்ஜிஆர், பான்மதி, பத்மினி, பாலையா மற்றும் பலர். இயக்கியவர் டி. யோகானந்த், இசை ஜி. ராமநாதன். இந்த படம் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வெளியானது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. மேலும் 200 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது. இது ஒரு வெள்ளி விழா படம். எம்ஜிஆருக்கும் பத்மினிக்கும் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. மேலும் இது போன்ற படங்கள் தயாரிக்க வழிவகுத்தது. இயக்குனர் டி. யோகானந்த் இயக்கிய முதல் எம்ஜிஆர் படம். பத்மினி எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்த முதல் படம். இந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் அருமை. நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே, ஆடும் விழியிலே. அடுத்தது வாங்க மச்சான் வாங்க உங்கள் வழியை பார்த்து போங்க, வாங்க மச்சான் வாங்க உங்கள் வழியை பார்த்து போங்க, ஏங்கி ஏங்கி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, ஏங்கி ஏங்கி நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அட வாங்க மச்சான், அட வாங்க மச்சான். அடுத்தது ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா, எண்ணி பாருங்க நீங்கள் எண்ணி பாருங்க போன்ற அருமையான பாடல்கள் நிறைந்த படம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.